அத்தியாயம் 2. சூர்யா, சூர்யா, வாழும்போது வரம் கேட்டு கெஞ்சியவன் பாதங்களில் சாகும்போது வரம் தர அழுகிறாள் அவன் தேவதை. வண்டி கிளம்பி போகத் தொடங்கியது. அந்த மனித மிருகங்களை கொன்றுவிட்டு உள்ளே வந்த அர்ஜுன் சூர்யாவிடம் அழுது கொண்டிருந்த மலர்விழியை கோபத்துடன் கீழே தள்ளி கத்தினான். ஒரு முறை அவன் இப்படி பார்த்திருந்தா அவன் இந்த சூசைடல் ஆபரேஷனுக்கு ஒத்துருக்க மாட்டானேடி. உங்களுக்கெல்லாம் செத்துதான் ஒருத்தன் காதலை புரிய வைக்கணும்ல. அவனது கோபமான கேள்விக்கு கண்ணீரை மட்டுமே பதிலாக தந்தாள் மலர். வண்டி வேகமாக முன்னோக்கி சென்றது. சிறிது நேரத்தில் இராணுவ ஆம்புலன்ஸில் மருத்துவ குழுவோடு வந்தார் கருணாகரனின் நண்பர் விஜயராகவன். சூர்யா ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டான். மருத்துவமனையில் தன் நண்பனின் கையை பிடித்து கதறினார் கருணாகரன். ராகவா, உனக்கு தெரியும்ல, அவன் அவன் என் பையன், எப்படியாவது காப்பாத்திருடா. எத்தனை சாவுகளை பார்த்திருப்பான். வீரனாக அவனுக்கு அடிபட்ட போது கூட இப்படி அழுததில்லை. ராகவன் அவர் தோளில் தட்டி ஆறுதல் படித்துவிட்டு அந்த ஆபரேஷன் தியேட்டரில் நுழைந்தார். 2 மணி நேரமா 2 யுகங்களா என தெரியாத அளவுக்கு மூவருக்கும் நிமிடம் உள் நகர்ந்து நின்றது. அறுவை சிகிச்சை அறையிலிருந்து வெளிவந்த ராகவன் தன் நண்பனை நோக்கி சொன்னார். கருணா, அடி பலம். வலி மிகுதியில அவனோட மூளை கோமாவுக்கு போற ஸ்டேஜ். நாளைக்குள்ள நினைவு திரும்பலனா உசுருக்கு உத்தரவாதம் இல்ல. அதை கேட்டதும் மிகுந்த சத்தத்துடன் அலறினாள் மலர்விழி. சொன்னேனேப்பா, வேணா வேணான்னு கேட்கலையே. இந்த மூலிய காதலிக்காதீங்கன்னு சொன்னேனே. மலர்விழியை அதுவரை மிகுந்த கோபத்துடன் பார்த்த அர்ஜுனின் விழிகளில் முதல் முறையாக பரிதாபம் மேலிட்டது. அவன் அறிவான் அந்த பெண்ணின் வலி மிகுந்த காதலை, இழப்பை, சோகத்தை அத்தனையையும் தேக்கி வைத்திருந்த அந்த டைரியை அவன் வாசித்திருக்கிறான். எந்த பெண்ணும் உயிருள்ள பிணமாகும் வலி அது. பாவம் அவள். அந்த டைரியின் பக்கங்கள் கண்முன் பிறழ காலசக்கரம் 2 வருடம் பின்னோக்கி நகர்ந்தது. கதைக்குள் கதை. என்னவளின் டைரி. உயிரே, உன்னை சந்தித்தேன் முதல் முறை. இனிய மாலை நேரம். மலர்விழி மெதுவாக நடந்து செல்ல அந்த தெருவில் உள்ள சிலரின் கண்கள் சற்று பொறாமையுடன் அவளை பார்த்து தீர்த்தன. மலர்விழியின் தோழி ரீனா அவள் காதில் ஏதோ கிசுகிசுத்தாள். மலர்விழி அழகாய் சிரித்தாள். அவள் அப்படி ஒரு அழகு. சற்றே சிவந்த நிறம், மங்களகரமான முகம், கொடியிடையாள் என்பார்களே, அந்த சித்திரம் சிலை பேசும் அழகு. அவள் அப்பா தமிழாசிரியர் இளஞ்செழியனின் சிறுவயது தோழர் கோவிலில் அவளை பார்த்துவிட்டு தன் மகனுக்கு பெண் கேட்டு வருகிறார். தாய் மங்கைக்கோ தலை கால் புரியவில்லை. பெரிய இடம் மாப்பிள்ளை, நல்ல படிப்பு, நல்ல சம்பாத்தியம். ஏன் மலர் ஒரு மாதிரி இருக்க? மனசு ஏதோ மாதிரி இருக்கு ரீனா. இதெல்லாம் சரி வருமா? அப்பாவோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, பெரிய இடம், ஏன் சுயமரியாதை போகாம வாழணும்னு நினைக்கிறேன். அசடு, எல்லாம் சரி வரும். நல்ல மனசுக்கு நல்லது தான் நடக்கும், நம்பு. என் அக்காவும் இப்படி தான் தயங்கினா. இப்போ ஸ்டேட்ஸில் இருக்கா. சும்மா அசடு மாதிரி பேசாத. பேசிக்கொண்டே இருவரும் வீடு நோக்கி வந்துவிட்டனர். ரீனா அவளின் பக்கத்து வீட்டு தோழி. தோழிகள் இருவரும் சிறுவயது முதலே உற்ற சிநேகிதிகள். தன் தோழிக்கு எப்படியாவது இந்த இடம் வாய்த்திடணும் ரீனாவின் மனம் எண்ணியது. தன் தோழியின் வேண்டுதலை அறிந்தவளாக அவளை பார்த்து புன்முறுவல் செய்து கையை அசைத்துவிட்டு மலர்விழி வீடு நுழைய அவளது அண்ணன் இளங்கோ பேசுவது கேட்டது. ஏம்பா, கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவாகும்? இளங்கோவின் கேள்விக்கு சற்றே சிறுமியபடி பதிலளித்தார். எப்படியும் ஒரு 10 லட்சம் ஆகும்பா. அவங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாவது செய்யணுமில்ல. சரிப்பா, அப்போ நான் கம்பெனியில் கொஞ்சம் லோன் ப்ரொசீட் பண்ணுறேன். எப்படி இந்த இடம் முடிச்சிடலாம். பையனை பற்றி விசாரிச்சிட்டேன்ப்பா. ரொம்ப நல்ல மாதிரின்னு சொல்கிறாங்க. பார்க்கவும் நல்லா இருப்பாப்லையா. வேண்டாம் இளங்கோ, நீ மேலே படிக்க வெளிநாட்டுக்கு போகிறேன்னு சொல்லும்போது நான் முடியாது, என் கையில் காசு இல்லைன்னு சொல்லிட்டேன். இப்போ நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு அதுக்கு சேர்த்து வைக்கிற. அதையும் உன்கிட்ட இருந்து வாங்குறது எனக்கு சரின்னு படலை இளங்கோ. அவளுக்குன்னு நான் தனியாக எல்ஐசி போட்டு வச்சுருந்தேன். அந்த பணம் வரும், அது போதும் இளங்கோ. அப்பா, அவள் எனக்கு தங்கச்சிப்பா. அவளுக்கு நான் செய்யாமல் யார் செய்வா? உங்களுக்கு வர எல்ஐசி பணம் 6 லட்சம் தான். எனக்கு தெரியும். இந்த 4 லட்சம் நான் கம்பெனியில் லோன் போட்டுக்கிறேன். சம்பளத்திலே பிடிச்சுக்குவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இந்த இடம் பெரிய இடங்கிறதுனால அவள் போகும்போது அந்த இடத்துல அவளை பற்றி எதுவும் குறை சொல்லக்கூடாதுப்பா. மலர்விழிக்கு வியப்பாக இருந்தது. இத்தனை நாள் தன் தலையில் அடித்து வம்பு செய்து சண்டையிட்ட தன் அண்ணன் இவ்வளவு பொறுப்பானவனா? அழுகை வந்தது. அன்று இரவு அம்மாவிடம் சாப்பிட பிடிக்கவில்லை என்று கூறி படுக்கையில் சாய்ந்தாள். உறக்கம் வரவில்லை.
இந்த இடம் பெரிய இடம் என்பதால் தான் இத்தனை பணம் செலவாகிறது. ஒருவேளை தங்கள் குடும்பத்தைப் போல நடுத்தர வர்க்கமாக இருந்தால் தன் அப்பா சேர்த்து வைத்திருக்கும் 6 லட்சத்திலிருந்து கல்யாண செலவு முடிந்துவிடும். தன் அண்ணனின் கனவு கைகூடும். தானும் 2 வருடத்திற்கு மேல் வேலைக்கு செல்லலாம். அதனால் இந்த இடம் அமையக்கூடாது என்று மனதுக்குள் உறுதியாக நினைத்தாள். கடவுளே, நாளைக்கு அந்த பையனுக்கு என சுத்தமா பிடிக்கக்கூடாது. கிட்டத்தட்ட அதே வேண்டுதலை அவளை பெண் பார்க்க வரப்போகும் கார்த்திக் அதே இறைவனிடம் வேண்டிக் கொண்டு இருந்தான். அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கக்கூடாது கடவுளே. இறைவன்தான் மனிதர்களை பார்த்து எத்தனை முறை நகைத்திருக்க கூடும். ஆச்சரியங்களின் கருவறை காதல். அது அதிசயங்களை உருவாக்கவே உருவெடுத்தது போலும். அன்றைய பொழுது அழகாக விடிந்து 1000 திருப்பங்களை அவர்கள் இருவரின் வாழ்வில் விதைக்கப் பிறந்தது. கார்த்திக் காலையில் எழுந்தவுடன் பல் துலக்கிவிட்டு சமையல் அறைக்குள் நுழைந்தான். அவனின் தாய் அன்னபூரணி சமைத்து கொண்டு இருந்தாள். அம்மா, மிலிட்ரியை இந்த ஆர்டர் அசைன்மெண்ட் எல்லாம் வேலையோட நிறுத்திக்க சொல்ல மாட்டியா? அதுவும் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமும் ஏமா ஏன் உயிரை எடுக்கிறாரு? அன்னபூரணி அவனை பார்த்து முறைத்தார். ஏண்டா தடிமாடு, அப்பான்னு சொல்ல மாட்டியா? அது என்னடா மிலிட்ரி? அம்மா, என் செல்ல அம்மால, எனக்கு இப்போ கல்யாணம் வேணாமா. மிலிட்ரி கிட்ட நீயே பேசு ப்ளீஸ். அப்பா சொன்னா சரியாதான் இருக்கும். நான் பேச மாட்டேன்பா, உனக்கும் வயசாகுதுலடா. அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே வெளியிலிருந்து கரிகாலன் சத்தமிட்டு கூப்பிட்டது கேட்டதும், இதோ வரேங்க என்றபடி ஓடினார் அன்னபூரணி. இப்படி ஓடும் தன் தாயிடம் பேசுவது பிரயோஜனமில்லை என்பதை உணர்ந்து பெருமூச்சு விட்டான் கார்த்திக். மிலிட்ரி. அவன் மனதுக்குள் கோபம் அதிகமானது. கரிகாலன் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி. இராணுவ கட்டுப்பாடுதான் எப்பொழுதும் வீட்டில். 3 மகன்கள். மூத்தவன் எழில், தணிக்கை அதிகாரி. அவன் மனைவி ரூபா. 2வது மகன் கலையரசன், பொதுப்பணித்துறையில் அரசு அதிகாரி. அவனது மனைவி வீணா. 2 மருமகள்கள், 4 பேர குழந்தைகள் என மிக மிக அழகாக தன் முதுமையின் முதல் அத்தியாயத்தை கட்டமைத்திருந்தார் கரிகாலன். பணத்தை பார்த்து அல்ல, குணத்தை பார்த்து மருமகள்களை தேர்ந்தெடுத்து இருந்தார். இதுவரை அவர் முடிவுகள் தப்பினதில்லை. எனவே அன்னபூரணிக்கு மட்டுமல்ல, அந்த குடும்பத்தில் யாருக்கும் அவரை எதிர்த்து பேச தைரியம் இருந்ததில்லை. 3வது மகன் கார்த்திக் ஜெனடிக் இன்ஜினியரிங் முடித்துவிட்டு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கிறான். ஆராய்ச்சி முடிவு வரும் வரை வேறு சிந்தனைக்கு அவனுக்கு விருப்பமில்லை. ஆனால் கரிகாலனை எதிர்த்து யார் போர் செய்வது? கார்த்திக் சிந்தனையில் நின்று இருக்க அவனது அண்ணிகள் இருவரும் சமையலறைக்குள் நுழைந்தனர். அவன் அடுத்த காய் நகர்த்த ஆரம்பித்தான். அனீஸ். சொல்லுங்க குழந்தனாரே. அனீஸ், எனக்கு ரிசர்ச் முடிக்கணும். அது என்னோட கனவு. அதுக்குள்ள இந்த கல்யாணம், குழந்தை, குடும்பம்னு சிக்கிட்டா என் கனவெல்லாம் பிசுபிசுத்து போயிடும். அவனது பேச்சில் அண்ணிகள் இருவரும் முறைக்கவும், ஓகே ஓகே, என் அண்ணிகள் எல்லாம் ஹார்லிக்ஸ் பூஸ்ட், பெண்கள் என் நாட்டின் கண்கள். பட் எனக்கு இப்போ இந்த கல்யாணம் வேணாமே. எல்லாம் சரி குழந்தனாரே, பொண்ணு நல்லா அழகுன்னு கேள்விப்பட்டோம். பார்த்த உடனே பல்ட்டி அடிச்சிட மாட்டீங்கல்ல? ரூபா கேட்க உரக்க சிரித்தான் கார்த்திக். என் ரிசர்ச்சை விட அழகி யாருமே இல்லை எனக்கு. அவனது பதிலில் இருவரும் யோசித்தனர். சரி, உங்களை நம்பி சிங்கத்தை கவிழ்க்கிறோம். இருவரும் கோரஸாக தங்கள் கொழுந்தனாரிடம் வாக்கு கொடுத்தனர். அன்று மாலை வந்துவிட்டது. மலர்விழியின் வீடு அமர்க்களப்பட்டது. மலர் கண்ணாடியில் பிம்பம் பார்த்தாள். கடவுளே, இன்னைக்கு ஏன் இவ்வளவு அழகா தெரியற? தன்னையே நொந்து கொண்டாள் மலர். ரீனா ஓடி வந்தாள். மாப்பிள்ளை வீட்டில் வந்துட்டாங்கடி அவள் சொல்லவும் மலருக்குள் ஏதோ பயம் உள் நுழைந்தது. அதே சமயம் கார்த்திக் அந்த வீட்டை சுற்றி பார்த்தான். பளிச்சென்று இருந்த அழகு அவன் மனதை ஈர்த்தது. எல்லோரையும் இளங்கோ வரவேற்று அழைத்து வந்தான். நெடுஞ்செழியன், கரிகாலன் இருவரும் கட்டி அணைத்து கொண்டனர். தன் கணவனின் இந்த புது மாற்றத்தை அவர் குழந்தை போல் செழியனிடம் நெடுநேரம் பேசுவதை ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தார் அன்னபூரணி. சிறிது நேரத்தில் பெண் பார்ப்பதற்கான பேச்சுகள் தொடங்கியது. சம்பிரதாயங்கள் முடிந்து பெண்ணை அழைத்து வர சொன்னார்கள். மனது முழுக்க வேண்டுதலுடன் மிடறு விழுங்கிக் கொண்டே காஃபி கொண்டு வந்தாள் மலர். எதிலும் மனது செல்லாதவனாக கார்த்திக் கைபேசியை நோண்டிக் கொண்டிருந்தான். பொறுமை இழந்து கரிகாலன் தொண்டையை சிறும மெல்ல தலை நிமிர்ந்தான். அவன் பூமி ஒரு நிமிடம் நின்று சுழன்றது. அழகு என்னும் சொல்லின் அகராதி அவள்.